1 14ஆம் தேதி வரை, ஏப்ரல் 14 ஜூன் 14 வரை, செப்டம்பர் 18 அக்டோபர் 17 வரை, டிசம்பர் செய்யுங்கள். எப்பொழுதும் செய்வதை விட அதிகமாக செய்யுங்கள். இந்த ஆங்கில வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கடகராசி அன்பர்களுக்கு. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 8ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:25க்கு, சூரிய அஸ்தமனம் 7:14க்கு. இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி. தேய்பிறை பஞ்சமி திதி முடியும் நேரம் இன்று காலை 9:04க்கு. அதன் பிறகு சஷ்டி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூரம். பூரம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 2:54க்கு. அதன் பிறகு உத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:50 மதியம் 1:19 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:45 7:14 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:48 4:17 வரை. யமகண்ட நேரம் காலை 7:24 8:53 வரை. கூலிகன் காலை 10:22 11:50 வரை. இன்றைய சந்திராஸ்தம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்று இரவு 9:09க்கு முடிவடைந்து அதே வேளையில் கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். தொடர்ந்து நம்ம ராசி பலன் பார்ப்போம். அதாவது இன்றைய ராசி பலன்: மேஷத்திற்கு உற்சாகம், ரிஷபத்திற்கு போட்டி, மிதுனத்திற்கு சாந்தம், கடகத்திற்கு ஓய்வு, சிம்மத்திற்கு ஆதாயம், கன்னிக்கு நட்பு, துலாத்துக்கு இழப்பு, விருச்சகத்திற்கு செலவு, தனுசுக்கு கவலை, மகரத்திற்கு பெருமை, கும்பத்திற்கு எதிர்ப்பு, மீனத்திற்கு பயம். தொடர்ந்து நம்ம ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம நட்சத்திர வாரியாக பார்க்கிறோம். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுனத்திலே 1, 2, 3 என்ற பாதங்களிலே இருக்கிறது அல்லவா? இவர்களுக்கு முன்னேற்றம், வேலையில் முன்னேற்றம் இருக்கும். இருந்த நெருக்கடிகள் எல்லாம் அவங்களுக்கு நீங்கும். எடுக்கும் முயற்சியிலே வெற்றி பெறுவார்கள். இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் விறுவிறுந்து இவர்களுக்கு நிறைவேறும். இந்த 1, 2, 3 பாதங்கள் உடையவர்களுக்கு மார்ச் மாதம் 15 மே 14 வரை, அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் 18 செப்டம்பர் 17 வரை, நவம்பர் மாதம் 17 டிசம்பர் 15 வரை எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறும். முயற்சிகளிலே வெற்றி அடைவார்கள். சிறந்த காலகட்டமாக இருக்கும் இவர்களுக்கு. அடுத்தபடியாக கடகத்திலே இடம்பெற்றிருக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பார்ப்போம். ஜனவரி 1 14ஆம் தேதி வரை, ஏப்ரல் 14 ஜூன் 14 வரை, செப்டம்பர் 18 அக்டோபர் 17 வரை, டிசம்பர் 16 31ஆம் தேதி வரை சூரியன் இவர்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை தருவார். முயற்சிகளில் வெற்றியாகவும் இவர்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக கடகத்தில் இடம்பெற்றிருக்கும் பூச நட்சத்திரத்திற்கு பார்ப்போம். பூச நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசியில் இடம்பெற்றிருக்கிறது. இவர்களுக்கு சிறந்த காலகட்டம் ஜனவரி 1 14ஆம் தேதி வரை, அதன் பிறகு ஏப்ரல் 14 ஜூன் 14 வரை, செப்டம்பர் மாதம் 18 அக்டோபர் 17 வரை, டிசம்பர் மாதம் 16 31ஆம் தேதி வரை மிகவும் அருமையான காலகட்டம் இவர்களுக்கு. சங்கடங்கள் இவர்களுடைய சங்கடங்கள் சூரிய பகவான் நீக்குவார். இவர்களுக்கு தைரியத்தையுமே அவர் கொடுப்பாரு. இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு. அடுத்தபடியாக ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியிலே 3 பாதங்களும் இடம்பெற்றிருக்கிறது. இவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஆண்டுகளாக இருக்கிறது. செல்வாக்கு உயரும். இவர்களுக்கு ஜனவரி 1 14ஆம் தேதி, ஏப்ரல் 14 ஜூன் 14 வரை, அதன் பிறகு செப்டம்பர் மாதம் 18 அக்டோபர் 17 வரை, டிசம்பர் மாதம் 16 31ஆம் தேதி வரை இவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும். இவர்களுக்கு சத்ரு ஜெயம் கிடைக்கும். சூரிய பகவான் இவர்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுப்பாரு. நல்ல வெற்றி, வீரம், விஜயம் எல்லாம் இவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இவர்கள் குரு பகவானை வழிபட்டு வந்தால் மிகவும் நன்மை கொடுக்கும். இவர்கள் அம்மன் வழிபாடு செய்வதனால் இவர்களுக்கு புத்துணர்ச்சி, புது தெம்பு இவைகள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். அம்மன் வழிபாடையும் நன்றாக செய்யுங்கள். எப்பொழுதும் செய்வதை விட அதிகமாக செய்யுங்கள். இந்த ஆங்கில வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கடகராசி அன்பர்களுக்கு தருவார் என்பது நீங்கள் இதை வழிபாடு செய்து நீங்களே உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு, நம்பிக்கை வளர்ப்பதற்கும் இந்த தெய்வீக வழிபாடுகள் மிகவும் அவசியம். அடுத்தபடியாக நாளைய பதிவிலே நம்ம சிம்ம ராசியில் இருக்கும் நட்சத்திரங்களின் பலன்களை ஆங்கில புத்தாண்டுக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.